எங்களை நாங்க தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தேவைப்படும் வரை போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஐநா சபையில் கர்ஜித்த ஈரான் அமைச்சர். ஈரானுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக உலகம் ஒன்றிணைய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் தெரிவித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தேவைப்படும் வரை ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ளும் என்று கூறியுள்ளார். ஈரானில் பெண்கள் பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றிய சையத் அப்பாஸ் அராக்சி, ஈரானுக்கு எதிராக இழைக்கப்படும் அட்டூழியங்களின் ஆழத்தை விவரிக்க போர்க்குற்றம் என்ற ஒரு வார்த்தை போதாது. ஆக்கிரமிப்பாளர்களின் இலக்கு வைக்கும் முறையும் அவர்களின் சொல்லாடல்களும் இனப்படுகொலை செய்வதற்கான அவர்களின் தெளிவான நோக்கத்தில் சிறிதும் சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லை. இது ஈரானுக்கு எதிரான தன்னிச்சையான நியாயமற்ற போர் என தெரிவித்தார். அநீதிகளுக்கு முன்னால் காட்டப்படும் அலட்சியமும் மௌனமும் எந்த பாதுகாப்பையும் அமைதியையும் கொண்டு வராது. அது மேலும் பாதுகாப்பின்மையையும் உரிமை மீறல்களையும் வரவழைக்கும் என அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் போரை நாடியதில்லை. ஈரானியர்கள் பூமியில் உள்ள வளமான நாகரிகங்களில் ஒன்றை பெற்ற ஒரு அமைதியான உன்னதமான தேசத்தவர்கள். எனினும் கொடூரமான குற்றவாளிகளுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்கள் முழுமையான உறுதியையும் தீர்மானத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். தேவைப்படும் வரை ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ளும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.